நுபுவத் என்பது செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பித்து வைத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத்துடைய அந்த அம்சம் முடிவடைகிறது. ஆனால் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அல்லாஹு தாலா விலாயத் என்ற தன்மை ஆரம்பித்தான். அது இப்படி தொடர்ந்து கொண்டே போகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் அந்த விலாயத்துடைய அந்த தன்மை நிச்சயமாக நிலைத்திருக்கும். இந்த உலகத்தில் விலாயத் என்ற ஒரு தன்மை இல்லை என்றால் இந்த நிமிடமே இந்த உலகம் அழிந்துவிடும். இதில் சங்கையான பூமின்னு சொல்லும் பொழுது 4 ஹரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 ஹரம். அந்த 4 ஹரத்தில் ஒன்று மக்காவுடைய ஹரம், 2வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரான மதீனாவுடைய நகரம், 3வது ஜெருசலம். உங்களுக்கு தெரியும், பைத்துல் முகத்தஸ் இருக்கிற, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற, பாரக்னா ஹவுலஹு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் அந்த பகுதி. ஆனால் அந்த லைஃபான ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் 4வது ஹரம் என்று சொல்வது சரந்தீப். 2 ரிவாயத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள்லாம் படிக்கணும். நம்முடைய இலங்கை தாய் நாட்டுடைய பொக்கிஷம் என்ன, நாம் வாழ்கிற இந்த பூமி எவ்வளோ பெரிய பொக்கிஷம். அல்லாஹ் இந்த மாதிரியான உஸ்மான் ரலியல்லாஹு உட்பட ஏனைய அவுலியாக்கள் நாதாக்களை கொண்டு இந்த இலங்கை தாய் நாட்டுக்கு பெரிய பரக்கத்தையும் வளங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்றால் நம்முடைய தாய் நாட்டுடைய பெருமதியை கொஞ்சம் என்ன இமாம்கள் சொல்றாங்கன்னு யோசித்து பாருங்க. அதாவது செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வரும் பொழுது 2 ரிவாயத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இந்த பூமிக்கு இறக்குற நேரத்தில் அவங்களோடு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மூஜிசத்தாக கொடுக்கப்பட்ட அந்த தடியோடு தான் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்டாங்க என்பது ஒரு ரிவாயத். இந்த 2வது ரிவாயத்தின் படி எந்த நபியுல்லா மூசா அலைஹிஸ்ஸலாத்து மூஜிசத் அஸா கொடுக்கப்பட்டதோ அந்த தடி கூட இலங்கை தாய் நாட்டிலே சரந்திப்பிலே முளைத்த ஒரு மரத்துடைய தடி என்று சொல்லுமாக இருந்தால் நம்முடைய நாடு எவ்வளவு முக்கியம். நாட்டுடைய மக்கள் நாங்கள் தன்மை உள்ள அவுலியாக்கள் இறைநேசர்கள் செய்து உஸ்மான் வலியுல்லா ரலியல்லாஹு உட்பட இஸ்மாயில் கிந்தில் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ அவுலியாக்கள் நாதாக்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு வரலாறுகள் நாங்கள் பார்த்தா அவங்கெல்லாம் அரபு நாட்டை சேர்ந்தவங்க, இலங்கை தாய் நாட்டிலிருந்து வேறொரு நாட்டை சார்ந்தவங்க. அங்கிருந்து அவங்க அக்காலத்தில் ஃபிளைட்டுகள் இல்லாத காலம், கடல் மார்க்கமா படகுகள்லையும் கடல் தோணிகள்லையும் அவ்வளவு தூரம் தேடி வருவார்களாக இருந்தால் அவங்க மனித புனிதமானவர்கள், சீதேவிகள், அல்லாஹ்வால் இறை நேசர்களாக கபூல் செய்யப்பட்டவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய இந்த பூமியை ஸ்பர்சிக்கணும், அந்த பூமியில இருக்கிற அந்த முக்கியமான அவங்களோட இடத்தை மக்காம சந்திக்கணும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு அல்லாஹ் அந்த விலாயத்து பெற்ற அவுலியாக்களை இந்த உலகத்துக்கு இந்த இலங்கை தாய் நாட்டுக்கு அனுப்பி வச்சான். அந்த மாதிரியாக வந்த நிறைய இறை நேசர்கள் ஆக முக்கியமான குதுபு ஸைலான் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஇஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஸதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுடைய திருநாமம் சொல்லி இந்த சின்ன பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக வந்துரித்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பங்கள், அஹ்லுல் பைத்துகள், சஹாபாக்கள், தாபீங்கள், நல்லடியார்கள், நாதாக்கள், முத்தகீங்கள், அவுலியாக்கள், விசேஷமாக இந்த மக்காமுக்கு கதாநாயனாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மஜ்லிஸுக்கே சொந்தக்காரராக இருக்கின்ற நமது ஷேகுனா அஷேக் குதுபு ஸைலான் கௌசு சரந்தீப் அஷேக் உஸ்மான் இப்னு
அப்துர் ரஹ்மான் அஸ்-சித்தீக் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும் ஏனைய நல்லடியார்கள் நாதாக்கள் மீதும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்ததின் பின்பு இந்த மஜ்லிஸை அலங்கரித்து கொண்டிருக்கும் அஹ்லுல் பைத்துகளுடைய பரம்பரையில் வந்திருக்கின்ற சாதாத்மார்களே, மஸ்ஜிதுடைய இமாம்களாக அதே போல முஅத்தின்மார்களாக இன்னும் இந்த மஜ்லிஸை அலங்கரிக்கும் முகமாக உலமாக்களாக நல்லடியார்களாக இஹ்வான்களாக சகோதரர்களாக ஹாஜிமார்களாக சமூகம் தந்திருக்கும் சிறுவர்களாகவும் வாலிபர்களாகவும் சமூகம் தந்திருக்கும் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஷேகுனா அஸ்-சய்யிது உஸ்மான் இப்னு அப்துர் ரஹ்மான் அஸ்-சித்தீக் வலியுல்லா ரலியல்லாஹு அவருடைய அருஷ் நிகழ்ச்சியுடைய முதலாவது ஆரம்ப நாளையிலே இந்த மஸ்ஜிதிலே நாம் அனைவரும் மௌலூது ஷரீஃப்கள் ஓதி அன்னார்களுடைய முக்கியமான சலவாத்துகள் சலாம்களை ஓதி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சலாம்கள் சலாம் எல்லாம் ஓதி இந்த மஜ்லிஸ் நாம் வீற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்த காலத்திலிருந்து விலாயத் என்கிற ஒரு முக்கியமான அம்சத்தையும் நுபுவத் என்கிற முக்கியமான அம்சத்தையும் அல்லாஹு தஆலா உலகத்திலே உருவாக்கியிருக்கின்றான். இந்த உலகம் படைக்கப்பட்டு முதல் மனிதனான செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் இருந்து அல்லாஹ் விலாயத்துடைய தன்மையும் நுபுவத்துடைய தன்மையும் அல்லாஹ் ஆரம்பித்து வைத்திருக்கிறான். விலாயத் என்றால் என்ன தெரியுமா? இறை நேசர்களான அவுலியாக்களுடைய தன்மை தான் விலாயத் என்று சொல்லப்படும். அந்நுபுவத் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீனான அல்லாவின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பியாக்கள், அதில் ரிசாலத் என்ற ரசூல் தன்மை உள்ளவர்கள், இவர்களை தான் நுபுவத்துடைய தன்மை என்று சொல்லப்படும். இந்த உலகம் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் விலாயத் இருக்க வேண்டும். விலாயத் என்ற அந்த தன்மை இந்த உலகத்தில் இல்லை என்றிருந்தால் நிச்சயமாக இந்த உலகம் நிலைத்திருக்க மாட்டாது. நுபுவத் என்பது செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து அல்லாஹ் ஆரம்பித்து வைத்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத்துடைய அந்த அம்சம் முடிவடைகிறது. ஆனால் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அல்லாஹு தஆலா விலாயத் என்ற தன்மை ஆரம்பித்தான். அது இப்படி தொடர்ந்து கொண்டே போகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் அந்த விலாயத்துடைய அந்த தன்மை நிச்சயமாக நிலைத்திருக்கும். இந்த உலகத்தில் விலாயத் என்ற ஒரு தன்மை இல்லை என்றால் இந்த நிமிடமே இந்த உலகம் அழிந்துவிடும். சூரியன் உதிப்பதோ, சந்திரன் வருவதோ, காற்று வீசுவதோ, உலகத்துடைய இயக்க அமைப்புகளோ, நாங்கள் நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்வதோ அல்லாஹு தஆலா விலாயத் என்கிற முக்கியமான தன்மையை கொண்டுதான் இந்த உலகத்தையே நிலைநிறுத்தியிருக்கிறான் என்பதை நமக்கு குர்ஆனும் கற்றுத்தருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளும் நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அல்லாஹ் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து அவனது அவுலியாக்களான இறை நேசர்களை அந்த விலாயத்துடைய தன்மையில் இருந்து அல்லாஹ் இந்த உலகத்திலே உருவாக்கி கொண்டே இருக்கிறான். அந்த அமைப்பிலே, அதாவது உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்தே எத்தனையோ இறை நேசர்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறாங்க என்பது சம்பந்தமாக குர்ஆன் நிறைய சொல்லி கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட நுபுவத் முடிந்ததுக்கு பின்னால் இன்னும் இந்த உலகத்தில், அதாவது அந்த விலாயத்துடைய தன்மை தொடர்ந்து கொண்டே போகிறது. அந்த விலாயத்தை கொண்டு தான் இந்த உலகம் காப்பாற்றப்படுகிறது. அந்த வகையில் தான் நம்மள இந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் அந்த மக்காமிலே இப்பொழுது ஹாதிராக இருக்கிற இந்த முக்கியமான உஸ்மான் வலியுல்லா அப்பா நாயகம் இருக்கிறாங்க இல்லையா? இந்த உலகத்துக்கு ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் அவண்ட புறத்திலிருந்து தந்த விலாயத்துடைய தன்மையில் இருந்து வந்த ஒரு முக்கியமான ஒரு முத்து. இலங்கை தாய் நாட்டை பொறுத்த வகையில் அவர்கள் நமக்கு ஒரு குத்துபாக இருக்கிறார்கள். அதனால்தான் குத்துபு செய்லான், இலங்கை தாய் நாட்டுடைய முக்கியமான குத்துபு என்ற நாமத்தோடு இப்பொழுது அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கௌசு சரந்தீப் என்றால் இலங்கை தாய் நாட்டை பாதுகாக்கிறவர். யா முகீஸ் சொல்றோம் இல்லையா? யா முகீஸ்,
அகிஸ்னி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சிக்கிறாங்க அல்லாஹ் கிட்ட, யா முகீஸ், என்னை காப்பாற்றுவனே, அகிஸ்னி, என்னை காப்பாற்றுவாயாக. அந்த நிலைமையில் அதாவது அல்லாஹ் இந்த உலகத்தை நிலைத்திருப்பதற்கும் இந்த உலகத்துடைய இயக்கத்தை நிலைத்திருப்பதற்கும் எவ்வாறு விலாயத்தை உருவாக்கியிருக்கிறானோ அந்த அடிப்படையில் இலங்கை தாய் நாட்டுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அதாவது ரட்சிக்கக்கூடிய மகாபெரும் ஒரு தன்மை இந்த அப்பா நாயகமான உஸ்மான் வலியுல்லாஹ் ரல்லா அவர்களை கௌசு சரந்தீப் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த இடத்துல நாம் கௌசு சரந்தீப் என்று சொல்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், இலங்கை தாய் நாடு என்பது உலக அமைப்பில் நாங்கள் பார்க்கும் பொழுது சிறிய ஒரு நாடு. ஆனால் மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கையில் இங்கு எல்லா வளங்களும் இருக்கிறது, எல்லா கௌரவங்களும் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் எத்தனையோ நாடுகளுக்கு போய்த்திருப்பீங்க, யூரோப்புக்கு போய்த்திருப்பீங்க, மக்கா மதீனாவுக்கு கூட எல்லா பகுதிகளிலும் சென்றிருப்பீங்க. ஆனால் இலங்கை தாய் நாட்டுடைய காலநிலை, இலங்கை தாய் நாட்டுடைய முக்கியமான மக்களுடைய தன்மைகள், குணங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்ற நாடுகள் நீங்கள் பார்க்கும் பொழுது உரமாக உள்ளவங்க இருப்பாங்க, சதுவான மக்கள் இருப்பாங்க, வந்தவங்களை அனுசரிக்கிற ஒரு முக்கியமான தன்மை உள்ள அமைப்பில் உள்ள ஒரு நாடு எல்லாம் இலங்கை தாய் நாடு தான் இல்லையா? இலங்கை தாய் நாட்டில் எத்தனையோ அவுலியாக்கள் நாதாக்களை பார்க்கிறோம். போய் குத்துபு சைலானாகிய இந்த அப்பா நாயகம் உட்பட இந்த இலங்கை தாய் நாட்டில் எத்தனையோ விலாயத்து பெற்ற அவுலியாக்கள் நாதாக்களை பார்க்கிறோம். இந்த இலங்கை சிறிய நாட்டுக்கு இந்த விலாயத்துள்ள அவுலியாக்கள் எப்படி வந்திருப்பாங்க என்ற ஒரு கேள்வி கேட்குறோமா இல்லையா? அந்த வகையில் இந்த அப்பா நாயகத்துக்கு நாங்கள் கௌசு சரந்தீப்னு சொல்கிறோம் இல்லையா? சரந்தீப்பை அதாவது பாதுகாக்கிறவங்க, கௌசா உள்ளவங்க, இந்த சரந்தீப்புக்கு கௌசா உள்ளவங்க இந்த அப்பா நாயகம் என்று நாங்கள் நாமும் சொல்லி இப்பொழுது அழைத்து கொண்டு அவங்களை வசீலாவா கேட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நீங்கள் எல்லாரும் ஹதீஸில் படிச்சிருப்பீங்க, உலகத்தில் அல்லாஹு தாலா சங்கையான பூமின்னு சொல்லும் பொழுது, சங்கையான ஹரம்னு சொல்லும் பொழுது 3 பூமியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. அதே அந்த ஹதீஸு அது நம்ம சஹீஹான ஹதீஸாக படிக்கிறோம். இதே ஹதீஸுடைய அமைப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் அதை முஹத்திஸீன்கள் லைஃபான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க. லைஃபான ஹதீஸ் என்று சொல்லியிருந்தாலும் கூட நாம் இந்த தாய் நாட்டிலே வாழ்கிற சந்தர்ப்பத்தினால நமக்கு அதன் மூலமாக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. அதாவது உலகத்தில் ஹரம்கள் என்று சொல்லும் பொழுது 3 முக்கியமானது. மக்கா ஹரம், மதீனா ஹரம், ஜெருசலத்துடைய ஹரம் நாம் படிச்சிருக்கிறோம். இதே மாதிரி லைஃபான ஹதீஸுடைய ரிவாயத் இருந்தாலும் கூட அந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, உலகத்தில் சங்கையான பூமின்னு சொல்லும் பொழுது 4 ஹரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 ஹரம். அந்த 4 ஹரத்தில் ஒன்று மக்காவுடைய ஹரம், 2வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரான மதீனாவுடைய நகரம், 3வது ஜெருசலம். உங்களுக்கு தெரியும், பைத்துல் முகத்தஸ் இருக்கிற, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிற, பாரக்னா ஹவுலஹு என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் அந்த பகுதி. ஆனால் அந்த லைஃபான ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் 4வது ஹரம் என்று சொல்லுவது சரந்தீப். ஏன் இந்த சரந்தீப் ஒரு லைஃபான ஹதீஸ் அடிப்படையிலே இருந்தாலும் கூட இது ஒரு சண்டையான பூமி என்று ஏன் கிதாபில் இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? அந்த ஹதீஸைகளை காட்டிருக்கிறாங்க தெரியுமா? உலகத்தில் ஹரம் என்று சொல்லும் பொழுது அன்பியாக்களை கொண்டும் ரசூல்மார்களை கொண்டும் அந்த பகுதிகள் ஹரமாக்கப்பட்டிருக்கிறது. நாம் படிச்சிருக்கிறோம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உட்பட, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லாரையும் மையமாக வைத்து மக்கமா நகரம் ஒரு ஹரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மதீனமா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஊரு, அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு அது ஹரமாக்கப்பட்டிருக்கிறது. இதே போல ஜெருசலத்தை பொறுத்த வகையில் பனு இஸ்ராயல்களுடைய நபிமார்களிலே அன்பியாக்களிலே சுமார் 70,000 சொச்ச நபிமார்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் சென்ற சமயம் முழு நபிமார்களுமே அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. அதனால சங்கையான பூமி. இந்த வகையில் இலங்கை தாய் நாட்டை பொறுத்த வகையில் அது சங்கையான பூமி என்ற ஒரு அறிவிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதனுடைய பரக்கத் எப்படி வந்துச்சு? பாபா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறங்கினாங்க, சரந்தீப்புக்கு இறங்கினாங்க. அதனுடைய பரக்கத்தை கொண்டு இதுவும் ஒரு சங்கையான பூமி என்பதாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வகையில் தான் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல முழு உலகத்துள்ள நாடுகளோடு ஒப்பிடுகையில் இலங்கை தாய் நாட்டுடைய காலங்களையோ இலங்கை தாய் நாட்டிலே வசிக்கக்கூடிய மக்களான நம்மளுடைய தன்மைகளோ நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகளோ எல்லாமே அல்லாஹு தாலா அழகாக அமைத்து தந்திருப்பது அல்லாஹு தாலா ஒரு சங்கையான பூமியுடைய அந்த பேரோடு அமைந்திருக்கிற காரணத்தினால் சரதீப் என்ற ஒரு நாமம் இந்த இலங்கை தாய் நாட்டுக்கு உண்டு. அங்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மூலமாக இந்த பரக்கத்து பாக்கியம் கிடைத்தது. இந்த செய்தி சொல்ற சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஞாபகம் எனக்கு வருகிறது. நீங்க எல்லாம் தஃப்சீர் படித்த உலமாக்கள் இருப்பீங்க. செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பாவித்த அசா உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான். அந்த தடி பாம்பாக மாற்றப்பட்ட வரலாறு பிள்ளைகளும் பார்த்திருப்பீங்க, நிறைய கதைகள்லாம் பார்த்திருப்பீங்க. பாம்பா மாறுது, சின்ன சின்ன பாம்பெல்லாம் முழுங்குது, நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? அல்லாஹு தாலா ஆதம் செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல கம்ப சொல்றான். அந்த அசா இருக்குது இல்லையா, இது செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வந்த கம்பு என்பதுதான் தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள இருந்து ஒவ்வொரு நபிமார்களுடைய கைமாறி வந்து நபியுல்லா செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் கப்பலிலே அந்த கம்பை எடுத்துக்கொண்டுதான் செய்தனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேர் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அது கைமாறி வந்து கடைசியில் நபியுல்லா செய்தனா ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கையில் இருந்துச்சு. அதற்கு பிறகு அது கைமாறி நபியுல்லா செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா அந்த அசாவை மூஜிசத்தாக அற்புதமாக கொடுத்தான் என்ற வரலாறை குர்ஆன்ல படிக்கிறோம். இந்த கம்பு கூட 2 ரிவாயத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாம் படிக்கணும். நம்முடைய இலங்கை தாய் நாட்டுடைய பொக்கிஷம் என்ன, நாம் வாழ்ற இந்த பூமி எவ்வளவு பெரிய பொக்கிஷம். அல்லாஹ் இந்த மாதிரியான உஸ்மான் ரலியல்லாஹு உட்பட ஏனைய அவுலியாக்கள் நாதாக்களை கொண்டு இந்த இலங்கை தாய் நாட்டுக்கு பெரிய பரக்கத்தையும் வளங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்றால் நம்முடைய தாய் நாட்டுடைய பெருமதியை கொஞ்சம் என்ன இமாம்கள் சொல்றாங்கன்னு யோசித்து பாருங்க. அதாவது செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வரும்பொழுது 2 ரிவாயத் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இந்த பூமிக்கு இறக்குற நேரத்தில் அவங்களோடு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மூஜிசத்தாக கொடுக்கப்பட்ட அந்த தடியோடு தான் இந்த உலகத்துக்கு இறக்கப்பட்டாங்க என்பது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத் என்ன தெரியுமா? செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த இலங்கை தாய் நாட்டிலே இறங்கி அந்த பாவாத மலைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மலையில இருந்து ரப்பிடத்தில் அவங்க அந்த சுவர்க்கத்தில் தாருல் சலாம்ல ஒரு குப்பாவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர், செய்தனா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர், அஹ்லுல் அபாக்களான அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலாவுடைய பேர், அவங்களுடைய பேர பிள்ளைகளான செய்தனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்மாவுடைய பேரெல்லாம் பார்த்தாங்க, ஒளியால பார்த்தாங்க, வரலாறு படிச்சுக்கிறீங்க இல்லையா? அந்த திருநாமங்களை உச்சரித்து ரப்பிடத்தில் மன்னிப்பு கேட்டாங்க இல்லையா? செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. அந்த திருநாமங்களை உச்சரித்து ரப்பிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அவரிடத்தில் எப்படி கேட்டாங்க? இந்த திருநாமங்களை முன்வைச்சு வகால ரப்பனா லலம்னா அம்புசனா வைலம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின் என்று ரப்பிடத்தில் கேட்டாங்க பாருங்க. ரப்பு அல்லாஹு தஆலா அவங்களை மன்னிச்சு பிரிந்திருக்கிற செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்தனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் தஆலா சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாடத்தை நடத்தினான் இல்லையா? இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, பாவத மலையில இருந்து பனி இறங்கிய செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 2வது ரிவாயத்து, அவங்க இறங்கி வரும் பொழுது மலையை வளைத்து வெறுமனே காடு, அவங்க நடந்து வரக்கூடிய வழி தெரியாது, எப்படி வழி போவது வெறும் காடு. எனவே அந்த மலைக்கு கீழால் உள்ள பிரமாண்டமான ஒரு மரத்தில் இருந்து ஒரு தடியை உடைத்தார்கள், கை உதவிக்காக வேண்டி இல்லையா? ஒரு மனிதனுக்கு பாதையில போகும் பொழுது ஒரு வெளிச்சம், டோர்ச் லைட், இருட்டா இருந்தா டோர்ச் ஒன்று தேவை. அதே மாதிரி கை பாதுகாப்பு, கையில் ஒரு தடி வச்சு கொள்ளணும். பூச்சி புழுக்களோ அல்லது பாம்புகளோ ஏதோ எங்களை தீங்கிழைக்கக்கூடிய பொருள் வந்தால் தட்டி துரத்துறதுக்கு ஒரு கையில் ஒரு தடி வச்சு கொள்ளணும். அசா நாம சொல்றோம் இல்லையா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயது தாண்டியவங்க அந்த அசா பாவிங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அது விஷஜந்துகளை விரட்டுறது மட்டுமல்ல, ஒரு மனிதன் 40 வயது பின்னதுக்கு பின்னால் நடந்து போகும் பொழுது அவன் ஒரு வகையான உடம்புல தடுமாற்றம், சில நேரம் நரம்புடைய தளர்ச்சியினால தள்ளப்படக்கூடிய தரம் வந்தாலும் அந்த கம்பை பிடிச்சி ஊன் நின்றுக்கலாம் இல்லையா? அந்த வகையில இல்லையா நபியுல்லாஹ் சுலைமான்
சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய ஜுனூதுகளான ஜின்களை பார்த்து பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை கட்டுங்க என்று சொல்ல உடனே அதை கட்டுச்சு. சுலைமான் நபியுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த தடியை ஊண்டிக்கிட்டு தான் நின்றாங்க. நான் படிக்கிற வரலாறு. அப்ப அந்த மாதிரி தடி, அந்த தடியை உடைச்சி அவங்க மரங்களை தட்டி 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 ஒத்த வழியாக வந்த அந்த தடிதான் அந்த செய்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிற்காலத்தில் ஒரு மூஜிசத்தாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பதை தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு தெளித்தாராங்க. அப்ப என்ன சொல்றது தெரியுமா? இந்த இரண்டாவது ரிவாயத்தின் படி எந்த நபியுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து மூஜிசத் அஸா கொடுக்கப்பட்டதோ அந்த தடி கூட இலங்கை தாய் நாட்டிலே சரந்திப்பிலே முளைத்த ஒரு மரத்துடைய தடி என்று சொல்லுமாக இருந்தால் நம்முடைய நாடு எவ்வளவு முக்கியம், நாட்டுடைய மக்களாக நாங்கள் எவ்வளவு பெரிய முக்கியம். அதிலே முஸ்லிம்களாக சுன்னத்து வல் ஜமாத்துடைய அகீதாவுடைய ஆணித்தர திருப்பமாக இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்துள்ள மக்களாக இருக்கிறோம் என்ற ஒரு கௌரவத்தையும் கண்ணியத்தையும் நாம் கட்டாயம் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்தாங்க இல்லையா? சங்கையான பூமியுடைய அமைப்பு நாம் படிச்சோமா இல்லையா? இந்த பூமிக்கு வந்த உடனே உலகத்தில் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து விலாயத்துடைய தன்மை இந்த உலகத்தில் இருந்துச்சு. அதனால எத்தனையோ அவுலியாக்கள், எத்தனையோ நாதாக்கள், அதாவது எத்தனையோ சீரவிகள் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய இடம், அவங்க நின்று அல்லாஹ் கிட்ட தௌபா செய்த காலடி பாதம், அதை பார்ப்பதற்காக வேண்டி எத்தனையோ அக்காலத்தில் பெரும் பெரும் விலாயத்துடைய அவுலியாக்கள் இலங்கை தாய் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான நான் கேட்கிறேன், விலாயத்துடைய தன்மை உள்ள அவுலியாக்கள் இறைநேசர்கள் செய்து உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு உட்பட இஸ்மாயில் கிண்டின் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ அவுலியாக்கள் நாதாக்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு வரலாறுகள் நாங்கள் பார்த்தா அவங்கெல்லாம் அரபு நாட்டை சேர்ந்தவங்க, இலங்கை தாய் நாட்டிலிருந்து வேறொரு நாட்டை சார்ந்தவங்க. அங்கிருந்து அவங்க அக்காலத்தில் ஃபிளைட்டுகள் இல்லாத காலம், கடல் மார்க்கமா படகுகள்லையும் கடல் தோணிகள்லையும் அவ்வளவு தூரம் இவ்வளவு தூரம் தேடி வருவார்களாக இருந்தால் அவங்க மனித புனிதமானவர்கள், சீதேவிகள், அல்லாஹ்வால் இறை நேசர்களாக கபூல் செய்யப்பட்டவர்கள். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிய இந்த பூமியை தரிசிக்கணும், அந்த பூமியில இருக்கிற அந்த முக்கியமான அவங்களுடைய இடத்தை மக்காம சந்திக்கணும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு அல்லாஹ் அந்த விலாயத்து பெற்ற அவுலியாக்களை இந்த உலகத்துக்கு இந்த இலங்கை தாய் நாட்டுக்கு அனுப்பி வச்சான். அந்த மாதிரியாக வந்த நிறைய இறை நேசர்கள் ஆக முக்கியமான குதுபு சைலான் சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இந்த இடத்துல கருவாக்காடு நாம சொல்றோம். இப்பதான் இது பெரிய டவுனா இருக்குது. பள்ளிக்கு முன்னால பெரிய ஹைவே ரோட்டு போகுது. உன்னுக்கு பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய பணக்கார மக்கள் வாழ்ற ஏரியா இருக்கிறது. பெரிய பெரிய மக்கள் எல்லாம் வாழ்ற ஏரியாவும் இருக்குது. ஏன்னா இது சுமார் அதாவது 100-150 வருஷங்களுக்கு முன்னால இதெல்லாம் வெறுமனே அதாவது ஒரு காடுகளை போல எப்படி கருவா காடு என்ற பெயரோடு தான் இருக்குது. இவங்க சையதுனா உஸ்மான் வரலாறு படிக்கிறீங்க 1820ஆம் ஆண்டு இல்லையா? 1820ஆம் ஆண்டு ஒரு அந்நிய மதத்தை சார்ந்த ஒரு பொம்பளை வியாபார நிமித்தமாக, எண்ணெய் வியாபார நிமித்தமாக இந்த பாதையில் செல்லும் பொழுது அவனோட முட்டி உளுந்து உடஞ்சிச்சு இல்லையா? எண்ணெய் இல்லாம போச்சு இல்லையா? அவனோட வியாபாரம் இல்லாம போய்த்திரோன்னு அழுதா. அந்த நேரத்தில் இவங்க இந்த இடத்துல வந்து நீ முட்டி எடுத்துருவான்னு சொல்லி இல்லாமல் போன அந்த எண்ணெயை திருப்பி எடுத்து கொடுத்து அவங்க இந்த இடத்துல கண்ணியமாக அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு பிறகு அவங்க போய் முஸ்லீம்களுக்கு சொல்லி முஸ்லீம்கள் மூலமாக இங்கு உருவாக்கப்பட்டது. இது யாரு? இங்க இருக்கிற இந்த மகான் யாரு? இவங்க யார் என்பது காலத்தில் உள்ள மக்களுக்கு தெரியாது இல்லையா? எனவே அவங்கள்ட்ட இருந்த அந்த நாமங்களை இவங்க யாரு சையதுனா உஸ்மான் இப்னு அப்துல் ரஹ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா என்பதை அறிவித்துக் கொள்வதற்காக வேண்டி 1847ஆம் ஆண்டு 27 வருஷங்களுக்கு பின்னால்தான் அந்த பேர் நாமம் எல்லாம் கிடைக்க பெற்று இந்த இடத்துல அவங்க ஒரு பெரிய மகானாக இருந்து முழு இலங்கை தாய் நாட்டுக்கும் அவங்க நிறைய கராமத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், 1820ஆம் ஆண்டு தான் இந்த இடத்துல அவங்க தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதற்கு முன்பதாகவே இலங்கை தாய் நாட்டுக்கு சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அது அவங்க இறங்கிய இடம். அதற்கு முந்தி இந்த சையதுனா உஸ்மான் வலியுல்லாஹ் அப்பா நாயகம் இந்த இலங்கைக்கு வருவதற்கு முந்தி அதாவது குத்துபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் சையதுனா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவங்க அதாவது இலங்கை தாய் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 25 வயசுல இருந்து தங்களோட 50வது வயசு வரக்காட்டியும் 25 வருஷம் ஈராக்கில்
கர்க் என்கிற பயங்கரமான காட்டுல அல்லாஹ் கிட்ட புரூஜில் அஜமி என்கிற கோட்டையில இருந்து அவர் தவம் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல ரொம்ப போராட்டம், நப்ச அடக்குவதற்காக, ஷைத்தானை அடக்குவதற்காக, தன்னை இறை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பல வகையில முயற்சித்த பொழுது அவங்க காடு வளாந்தர நடந்து வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இலங்கை தாய் நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க, ஜெயிலானிக்கு வந்திருக்கிறாங்க. தாரு அப்துல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவங்க. இந்த இலங்கை தாய் நாட்டுக்கு அவுலியாக்கள் வருவதற்கு ஒன்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய, சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை ஒன்று. இரண்டாவது அப்துல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு இந்த இலங்கை தாய் நாட்டில் வந்திருப்பது அவங்களோட மக்காமை சந்திப்பதற்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காமை சந்திப்பதற்கு வந்த அவுலியாக்கள் அதிகம். அந்த வகையில் தான் இந்த உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இந்த இடத்துல தரிசித்து தன்னை அறிமுகப்படுத்தி, அதாவது இலங்கை தாய் நாட்டுக்கு ஒரு கௌஸாக, ஒரு குத்துபாக இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இந்த கபரு, இந்த முக்கியமான இந்த ரவுலாவுக்கு, இந்த அதாவது இந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த மகாமுக்கு முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத எந்த மக்களும், இலங்கையுடைய ஆட்சியாளர்களோ, இலங்கையுடைய ஜனாதிபதிகளோ அல்லது வேறு மினிஸ்டர்மார்களோ யாராக இருந்தாலும் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு மகாமாக இருந்து அவங்க இலங்கை தாய் நாட்டில், அது முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதோ எல்லா மக்களுக்கும் ரப்பிடத்தில் இருந்து நேரடியான சில முக்கியமான கராமத்துகளை, அற்புதங்களையும் அவங்க காட்டியிருக்கிறாங்க. கேட்கிற இந்த ஜியாரத்துக்கு வரக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தில் வராங்க. பார்த்தீங்களா, ஆண்கள் வராங்க, பெண்கள் வராங்க, முஸ்லீம்கள் வராங்க, மற்ற எல்லாரும் வராங்க, ஒவ்வொரு நோக்கத்தில் வாரி. நீங்க எல்லாரும் ஒவ்வொரு நோக்கத்தில் வாரீங்க. உங்க எல்லாருடைய நோக்கமும் அந்த குதுபு நாயகத்துடைய பொருட்டை கொண்டு, அதாவது சையதுனா இந்த சையதுனா உஸ்மான் இப்னு அப்துல் ரஹ்மான் வலியுல்லாஹ்வுடைய அந்த அவருடைய துஆ பரக்கத்தை கொண்டு, அவங்களுடைய வசீலாவை கொண்டு எல்லா காரியம் நடக்குதா இல்லையா? நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜியாரத்தில் ஒரு ஆள் வராரு, ஒரு ஃபைலை தூக்கிட்டு வராரு, அந்த ஜியாரத்தில் வைக்கிறாரு, ஊடுறாரு, துவா செய்கிறாரு, எடுத்துட்டு போறாரு, அந்த விஷயம் நடக்குது. செய்யறவா இல்லையா? அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புதுசா ஒரு குழந்தை கிடைச்சிட்டு எடுத்துட்டு வராங்க, பாத்தியா ஓதி துவாவுக்காக வேண்டி வரக்கத்துக்கு துவா செய்யறாங்க. புது தம்பதிகள் வராங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கங்கள்ல வராங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் இது. அதனாலதான் இந்த உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவங்க குத்துபு சைலானாக, கௌசு சரந்தீபாக இருந்து நம்ம எல்லாருக்கும் இந்த காரியம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. 1820ஆம் ஆண்டு தான் இங்கு அவங்களுடைய தன்மை வெளிப்படுத்தப்பட்டது. ஆனா 1820க்கு முந்தைய இலங்கை தாய் நாட்டிலே இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்காமை சந்திப்பதற்காகவும், அதே மாதிரி கௌது நாயகமுடைய மக்காமை சந்திப்பதற்காகவும் இந்த அவுலியாக்களுடைய வருகையில் இவங்க ஆக முக்கியமானவங்க. நீங்க பார்த்துருங்க, எத்தனையோ விலாயத்து பெற்ற அவுலியாக்கள் இலங்கை தாய் நாட்டில் எத்தனை காடுகளுக்கு போய் பார்த்துருங்க. எங்கட ஊரு, அதாவது உங்களுக்கு தெரியும், புத்தளம் பகுதியில் பூனப்புட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க 40 அடி ஜியாரம் ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அங்க யாரும் முஸ்லிம்கள் இல்ல, யாரும் மக்கள் இல்ல, அது கடலோரத்தில் இருக்குது. யாரு தெரியுமா அதை கண்ணியப்படுத்துறது? தமிழர்கள் இந்த மில்லத்து மௌல இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும். அங்க வந்து தமிழர்கள் மீன் பிடிக்க போறவங்க அங்க பாத்தியா ஓதுவாங்க. மீன் பிடிச்சி பிரமாண்டமான பரக்கத்து கிடைச்ச உடனே வந்து பாச்சோராக்கி அங்க பள்ளியில் இருக்கிற லெப்ப உடப்புண்ட ஊருண்டு இருக்குது, அங்க போயிட்டு லெப்பையை கூட்டிட்டு வருவாங்க. யாசின் ஓதி அப்படி எல்லாம் சந்தோஷங்கள் வெளிப்படுத்துவாங்க. அல்லாஹு தஆலா இறைநேசர்கள் விலாயத்து பெற்ற அவுலியாக்களை கொண்டு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல பல வகையான கராமத்தை வெளிப்படுத்துறாங்க. இது சுன்னத்து வல் ஜமாத் அகீதா உள்ள நீங்க, ஏன்னா நீங்க வரலாறு படிக்கிறீங்க, அவுலியாக்களை பத்தி தெரிஞ்சு கொள்றீங்க, அவுலியாக்களுடைய பயானம் படிக்கிறீங்க, உங்களுக்கு உண்மை விளங்குது. இந்த மார்க்கம் பேசுற மாதிரி கொள்கை பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த வரலாறு தெரியாது. அவங்க மட்டம் விடுறது எப்படி தெரியுமா? அவுலியாக்களும் எங்களை போல ஒரு மனிதர்கள் தானே, அவங்களுக்கு இதெல்லாம் செய்யலுமா எந்த அளவுக்கு அந்த மாதிரி அவங்களுடைய, அதாவது சின்ன அறிவு, சின்ன மூளையை வச்சு அவங்க அந்த மாதிரி கணக்கிட்டு தான் மக்கள் மத்தியிலே மோசமான கொள்கைகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. நீண்ட ஒரு முக்கியமான விளக்கம் சொல்லணும்னு டைம் பத்தாது. அதுல சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ரிலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஃபில் இபாதத், வணக்கத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறான் இல்லையா? வணக்கத்துக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறான். அதே போல அல்லாஹு தஆலா விலாயத் வலியுல்லாஹ் அந்த இறைநேசர்களுடைய தன்மையை ஃபில் இபாதத், அதாவது அடியார்கள் மீது அடியார்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறான்.
ரிலாண்ட பொருத்தம், எந்த அமலை கொண்டு நமக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், எந்த ஒரு அமலை கொண்டு நமக்கு சுவர்க்கத்துடைய தன்மை கிடைக்கும் என்பதை வணக்கத்துக்குள்ள அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். இதே மாதிரி விலாயத்து பெற்ற அவுலியாக்களை அடியார்களுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறான். இந்த உலகம் அழிக்கப்படுற வரக்காட்டியும் விலாயத்துடைய தன்மை தொடரும் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? எனவே அவுலியாக்கள் உலகத்துக்கு வந்தாங்க, சதா அதே மாதிரி கியாம நாள் வரக்காட்டி அவுலியாக்கள் வருவாங்க. இந்த அடியார்களுக்குள்ள யாரு விலாயத்துடைய தன்மையில் இருக்கிறாங்க என்பதை அல்லாஹ் என்ன செஞ்சுவான், மறைச்சு வச்சுக்கிறான். ஆனா சில ஆட்களை பார்த்தா பரதேசி மாதிரி இருப்பாங்க, மஜ்தூபுடைய நிலைமையில் இருப்பாங்க. இந்த துனியாவே கணக்கில்ல, சின்ன புள்ள மாதிரி விளையாடிட்டு தெரிவாங்க. நாங்கள் சொல்லுவோம் இது என்ன ஏதாவது ஒரு ஜுனூன், ஒரு பைத்தியத்துடைய ஒரு வகையா என்று கூட மக்கள் பேசுவாங்க. அப்படி அல்ல, அவங்க ரப்பின் மீது இஷ்கு கொண்டு அல்லாஹ் மீது காதல் வைத்து அல்லாஹ் மீது தன்னை தொடர்படுத்தி மன் கான லில்லாஹி கான அல்லாஹு லஹு. இதான் கௌது நாயகம் சொல்லி கொடுத்த தன்மை. என்ன அதாவது மன் கான லில்லாஹ், ஒருவன் அல்லாஹ்வுக்கு ஆகிவிட்டால் கான அல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனாகவே ஆகிவிடுவான். அப்படின்னா அவன்கிட்ட இருந்து அல்லாஹ்வுடைய தன்மை வெளிப்படுத்தப்படும், அவன்கிட்ட இருந்து அல்லாஹ்வுடைய தன்மை வெளிப்படுத்தப்படும். அவர் பிடிக்கிற கையா அல்லாஹ் இருப்பான், அவர் பார்க்கிற கண்ணா அல்லாஹ் இருப்பான், அவர் கேட்கிற காது அல்லாஹ் இருப்பான், அவன் நடக்கிற காது அல்லாஹ் இருப்பான். அவர் மூலமா அல்லாஹ்வுடைய குதிரத்து வெளிப்படுத்தப்படும். இதைத்தான் அந்த விலாயத்துடைய தன்மை அல்லாஹ் இதை மறைச்சு வச்சிருக்கிறான். இது சில பேர் காட்ட மாட்டாங்க, ஆனா பார்த்தா பரதேசி மாதிரி இருப்பாங்க. நீ சபையில பார்க்கலாம், இந்த மஸ்ஜிதோ எந்த மஸ்ஜித் பார்த்திருப்பீங்க, ரோட்லையும் பார்த்திருப்பீங்க. சில பேர் பரதேசி மாதிரி இருப்பாங்க, ஒன்றும் வழங்காது, சும்மா ஏதோ வாயில் முணுமுணுத்து இருப்பாங்க. அவங்கள்ட்ட தான் விஷயம் இருக்குது, அவங்கள்ட்ட தான் பொக்கிஷம் இருக்குது. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லலாம். நீங்க எல்லாரும் கௌசுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு மௌலூது ஷரீஃப் ஓதிருப்பீங்க, சின்ன துஆ ஓதிருப்பீங்க. அதுல வல் புகுலுல் மஃதூன் ஒரு பேர் வருதா பாத்தீங்களா? வல் புகுலுல் மஃதூன் ஒரு பேர் வருது பாத்தீங்களா? அந்த புகுலுல் அவங்க வந்து ஒரு மஜ்தூப் தான், பார்த்தா ஒரு பரதேசி மாதிரி. அவங்க வாழ்ந்த காலம் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களோட காலத்தில் வாழ்ந்தவங்க. மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மனைவிட பேர் தான் சுபைதா உம்மா. அவங்க பெரிய சீதேவி, ஒரு பெரிய நாதா, ஒரு பெரிய விலாயத்து பெற்ற ஒரு பெண்மணி. தான் அந்த மஜ்தூபுடைய தன்மை யாரு புகுலுல் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய தன்மை அவங்களுக்கு விளங்கிச்சு. ஆனா இவருக்கு ஏதாவது சதக்கா கொடுக்கணும், ஏன்னா அவங்க ராணி இல்லையா, ஒரு கலீஃபாவுடைய மனைவி இல்லையா, இந்த புகுலுவுக்கு ஏதாவது ஹதியா கொடுக்கணும் என்ற நீயத்தோட அவர் எவ்வளவு முயற்சித்தாங்க. ஒரு நாள் சுபைதா உம்மா அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கடலோரத்தில், கடலோர ஒரு ஆத்தோரம், அதில் இந்த புகுலுல் ரஹ்மத்துல்லாஹ் என்ன செய்யறாங்க தெரியுமா, மண் வீடு கட்டிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் சுபைதா போய் கேட்டாங்க, புகுலுல் என்ன செய்றீங்க? நான் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கிறேன், இந்த வீட்டை விற்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமா நான் விற்கிறேன், எவ்வளோ சரி தாங்கட்டாங்க. அதோட சுபைதா அவங்க 30 தீனார், சில ரிவாயத்தில் 30 திர்ஹம்னு சொல்லப்பட்டிருக்குது, 30 தீனார் கொடுத்துட்டு சொன்னாங்க, புகுலுல் இந்த வீடு உனக்கு சுவர்க்கம் இப்போ கிடைக்கும், உங்களுக்கு போங்க அவங்களுக்கு கிடைக்கும்ட்டாங்க. அதோட வந்துட்டாங்க, சுபைதாமா வந்துட்டாங்க. வீட்டில் வந்து அவனோட மாப்பிள்ளை ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் அவர்கிட்ட சொல்றாங்க, நான் இப்படி தான் பாதையில் போனேன், புகுலுல் மண் வீடு கட்டியிருந்தாரு, அவர் வீடு விற்கிறான்னு கேட்டால் ஆமாண்டாரு, நான் 30 திர்ஹத்தை கொடுத்துட்டு அந்த ஊட வாங்கிட்டேன். அட பைத்தியகாரி, மண் வீட்டை வாங்கினியா, அதான் உடஞ்சி வைத்திருமே, அது எப்படி உனக்கு கிடைக்கும் என்று ஏசினாங்க. சரி, அவங்க சும்மா சிரிச்சு போட்டு இருந்துட்டாங்க. அன்றைய ராவ் மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க தூக்கம் கனவுன்னு காண்றாங்க. அந்த கனவுல மன்னர் ஹாரூன் ரஷீத் அவங்கள சுவர்க்கத்தை கொண்டு போறாங்க. அந்த சுவர்க்கத்தில் போகும்பொழுது ஒரு பெரிய மாளிகை, பெரிய வீடு, கம்பீரமான வீடு. அந்த கம்பீரமான வீட்டுக்கு என்ன தெரியுமா, கஸ்ரு சுபைதா. கஸ்ரு சுபைதா, சுபைதாவுடைய ஒரு முக்கியமான மாளிகை பேர் போட்டு பதிச்சு கொண்டாடிட்டு மாளிகை தானே. மாப்பிள்ளை பிச்சு உள்ள போனாங்க, அங்க உள்ள செக்யூரிட்டி, ஓ போயலாம் உங்களுக்கு போயலாம், இது எங்களை கொண்டாட்டு, அது அவங்களுக்கு தான் போதும், உங்களுக்கு போயலாம். உடனே மன்னர் ஹாசன் பிடிச்சிட்டாங்க. இப்ப அவனுக்கு கண்கள் விளங்கி தெரியுமா, இந்த புகுலுவுக்கு 30 தீனார் கொடுத்து என்ன மனைவி மண் வீடு வாங்கினாங்க பாருங்க, அது உனக்கு கிடைக்க சுவர்க்கத்தில் சொன்னாங்க பாருங்க, அது உண்மைன்னு புரிஞ்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய தன்மை உள்ளவரா அந்த புகுலுல் என்கிற அந்த மஜ்தூபில் உள்ள ஒரு நாதா என்பதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில மனைவிட்ட கேட்கலாம், புகுலுல் எங்க இருக்கிறான்? இந்த இடத்துல இருக்கிறான். ஓட்டுறாங்க மன்னர் ஹாரூன் ரஷீத், ஓடி போய் சொல்றாங்க, அப்பா அவன் வீடு கட்டி தான் இருக்கிறான். பேசுறாங்க, வீடு வேணும். ஆமா இந்தாங்க வீடு எடுத்துக்கோங்க. எவ்வளோ சொன்னாங்க? அதாவது 30,000 தீனார்னு சொன்னாங்க. 30,000, ஏன்னா என் மனைவிக்கு 30 தீனார் தானே கொடுத்தீங்க, 30 தான் சேட்டைக்கு தானே கொடுத்தீங்க, ஏன்னா இந்த 30,000 கேட்குறீங்க. அவங்க சொன்னாங்க தெரியுமா, அதாவது
புகலூர் ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வேலை நீ கனவுல பார்க்க முந்திதான் அந்த வேலை, இப்ப கனவுல பார்த்துட்டீங்க தானே, அதுதான் இந்த வேலைண்டாங்க. அப்பதான் அவங்க யோசித்தாங்களா, மன்னர் ஹாரூன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க இவ்வளவு பெரிய மஜ்தூப் அமைப்பில் உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் பாருங்க. இவங்க எல்லாம் விலாயத்துடைய தன்மையில் உள்ளவங்க. இந்த மஜ்லிஸை பார்த்துட்டு சில பேர் ஓதக்கூட எப்படி எல்லாம் ஓதுறாங்க, இஸ்கூல நிலைமையில் ஓதுறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தக்கூடிய தன்மை. அந்த வகையில் நுபுவத் என்பது உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடருது. விலாயத்து அதாவது உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து உலகம் அழிக்கப்பட்ட ஒரு காட்டி விலாயத்து இருக்கும். இந்த உலகத்தில் எப்பொழுது விலாயத்து இல்லையோ அப்பொழுது உலகம் அழிஞ்சு போகும். அந்த வகையில் அல்லாஹ் இலங்கை தாய் நாட்டுக்கு நமக்கு தந்த ஒரு பெரிய முத்து தான் இந்த செய்து உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா. எனவே இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் கொடியேற்றத்துக்கு வந்தீங்க, இந்த உருசு நிலைமையில வந்து எல்லாரும் உட்கார்ந்துறீங்க, ஓதுனீங்க, இந்த மஜ்லிஸ்ல இத்திகாஃபோட தொழுதீங்க, எல்லாமே அமலும் செஞ்சீங்க. உங்க எல்லாருக்கும் நிச்சயமாக நியத்து என்ன, இந்த நாடாவுடைய ஆசீர்வாதம், இந்த அப்பா நாயகத்துடைய எல்லா துவா பரக்கத்து கிடைக்கணும், எல்லா பாக்கியம் கிடைக்கணும் ஆசையோடு வந்திருக்கேன் இல்லையா? அதனால ரப்புடைய பொருத்தமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தமும் அஹ்லுல் பைத்துகளுடைய பொருத்தமும் அதே போல சஹாபாக்களுடைய துவா பரக்கத்தும் அதே போல இந்த அப்பா நாயகம் அவங்களுடைய எல்லா பரக்கத்தும் ஏனைய அவுலியாக்கள் நாதாக்கூடிய பரக்கத்தும் இந்த மஜ்லிஸ்ல வீட்டில் இருக்க சாதாத்துமார்கள் உலமாக்களுடைய துவா பரக்கத்தும் உங்கள் நிறைய கிடைக்க பெற்று எல்லாரும் சீதவிகளா முத்தகிகளா வாழ்வோம். வழிகட்டு போன கூட்டத்தில் எல்லாம் எங்களை காப்பாற்றணும். எல்லாரும் உண்மையான சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவில் ஆண்டித்தரமாக இருந்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், நீ யார், எந்த நபிமார்கள், எந்த ரசூல்மார்கள், எந்த சஹாபாக்கள், எந்த சாலிஹீன்கள், எந்த நல்லடியார்கள், எந்த சுன்னத் வல் ஜமாத் அக்கீதாவுடைய அவுலியாக்களுக்கு நேரான வழி காட்டினாயோ அந்த வழி நம்மளை வாழ வைப்பாயாக. அதே வழிகளை மௌத்தாக்குவாயாக. அதே அந்த நாதாக்கள், அந்த சோதாக்கள், அந்த சாலிஹீன்கள், அன்பியாக்களுடன் இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவில் குடியமர்த்தாட்டுவது போல நாம் நேசிக்கிற செய்து உஸ்மான் இப்னு அப்துல் ரஹ்மான் சித்திக் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடன் ஏறி அவுலியாக்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவிலே குடியமர்த்தாட்டுவாயாக. என்ன விஷயங்களை படித்தோமோ அது எங்களை வாழ்க்கையில் எனக்கு நிலைநாட்டி நம்ம எல்லாரும் உண்மையான அக்கீதாவிலே கடைசி வரை காட்டி வாழ்வதற்கும் அல்லாஹு தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.